Friends, in the video, நாம பார்க்க போற கான்செப்ட் how to take the input from user in Python. யூசர் கிட்ட இன்புட் எடுக்கிறதுக்கு நீங்க இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். a equal to input parenthesis enter value. ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்ணனா இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டு கூட நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ என்டர் வேல்யூ ஓகேவா? இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூசர் கிட்ட இன்புட் எடுக்க முடியும். ஸோ பிரிண்ட் ஏன்னா நீங்கள் என்ன இன்புட் எடுத்துருக்கீங்களோ அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதனால தான் பிரிண்ட் ஏ 23. ஸோ 23 சொல்லி காமிச்சிருச்சு. பிரிண்ட் டைப் ஆஃப் ஏன்னு சொல்லி எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அது என்ன டேட்டா டைப்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா? ஸோ நான் 23 கொடுத்துருக்கேன். 23 காமிச்சிருச்சு. ஆனால் ஸ்ட்ரிங்னு காமிக்குது. ஸோ பைத்தானில் பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷனில் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இதுக்கு முன்னாடி பைத்தான் 2.7 வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. இன்டீஜர் எடுத்துக்கும், ஃப்ளோட்டோ எடுத்துக்கும். பட் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரு சில காரணத்தால். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் பை டிஃபால்ட்டாக இன்புட் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாமல் வேல்யூ இன்டீஜராக காமிக்கணும், நம்பராக காமிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் eval அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். eval ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் ஸ்ட்ரிங்னு காமிக்கும், லிஸ்ட்னு சொல்லி காமிக்கும். எவால்வேட் பண்ணி டப்பிள்னு சொல்லி காமிச்சிடும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் அப்படியே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ s equal to eval சேம் இன்புட் என்டர் வேல்யூ. ஓகேவா? அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ நான் 23 கொடுக்குறேன். 23 வந்து ஒரு இன்டீஜர். ஸோ கிளாஸ் int சொல்லி காமிக்குதான். அதே மாதிரி அதே சேம் கோடை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் eval ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக யூசர் கிட்ட இன்புட் எடுக்கிறதுக்காக நீங்கள் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்புட்டை இன்டீஜராக மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறு எந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் int அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்புட்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன். eval நான் ரிமூவ் பண்ணிவிட்டு int நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். எஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட invalid literal for int base of 10 is yes. ஓகேவா? ஸோ அதை எடுத்துக்காது. நான் ஏதோ ஒரு ஃப்ளோட் கொடுக்குறேன். ஃப்ளோட்டும் கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேவா? பட் இன்டீஜர்னா நீங்கள் int அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட் அப்படி கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ளோட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட்னு கொடுக்குறப்ப நீங்கள் நான் 3 தான் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணிக்குது 3.0 அப்படின்னு சொல்லி. இங்கே ஸ்ட்ரிங்லாம் எடுத்துக்காது. ஸ்ட்ரிங் சாம் giving an error. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டேக்கிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டெய்லி அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.